ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த நல்லதொரு காலை பொழுதில் உன் சாயப்பா உன்னிடம் பேசியே ஆக வேண்டும் என்று உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறேன். என் செல்லமே, நான் சொல்வதை சற்று பொறுமையோடு கேள். நிச்சயமாக உனக்கானது நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம் என்று ஒரு 3 முறை பதிவு செய்துவிட்டு இந்த சாயப்பா சொல்வதை கவனமாக கேள். என் செல்லமே, நீ எதை செய்தாலும் குறுகிய கால ஆதாயத்திற்காக செய்யாமல் நீண்ட கால சிந்தனையின் அடிப்படையில் செய்து முடி. அப்போதுதான் நன்மைகளை மிக பெரிதாக உன்னால் பெற முடியும். அவசரப்பட்டு பெறும் எந்த ஒரு பொருளும் எதுவும் நிலைப்பதில்லை. இதை நான் உனக்கு முன்பே உணர்த்தி இருக்கிறேன். பல தடவை உன்னிடத்தில் எச்சரிக்கை செய்திருக்கிறேன். அதுபோல பேராசை வேண்டவே வேண்டாம் என் செல்லமே. பெரிய லட்சியங்களை பற்றி கனவு காணாமல் நேர்மறையாக சிந்திக்கலாம் அல்லவா? ஆனால் எதையும் விரைவாக பெறுவதற்கு உரிய குறுக்கு வழிகளை சிந்திக்கக்கூடாது. உன் கனவு நினைவாவதற்கு தேவையான காலத்தை நீ கொடுத்தாக வேண்டும். புரிகிறதா? எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தாண்டி செல்லும் தைரியம் உனக்குள் வந்துவிட்டதல்லவா? அதை நான் பலமுறை உனக்கு நான் உணர்த்தியும் இருக்கிறேன். ஒளியின் சக்தி இருளை விளக்கும் காலம் ஆரம்பம். இந்த காலகட்டத்தில் ஏற்றும் தீபம் இருக்கிறதல்லவா? உன் இல்லத்தில் ஏற்றும் தீபம் தீய சக்திகளை வீட்டிலிருந்து விரட்டி நல்ல சக்திகளை நிரப்பும். அதனால்தான் சொல்கிறேன், என்னை மனதார நினைத்து உன் இல்லத்தில் ஒரு தீபம் ஏற்று என்று சொல்கிறேன். வாழ்வில் சூழ்ந்த இருள் விலகி ஒளியானது நிறையும் உன் இல்லத்தில். சிலருக்கு வீடு வாங்க வேண்டும் என்ற கனவு நனவாக மாறும். புரிகிறதா? அதற்கான முயற்சி மேற்கொள்ளலாம். வேலையில் மாற்றம் நிகழும். புதுவிதமான பொறுப்புகள் கிடைக்கும். சிரமம் பார்க்காமல் செய்யும் வேலைக்கு பரிசு கிடைக்கும் என் செல்லமே. நான் சொல்வதை கவனமாக செய். நான் எப்பொழுதும் சொல்வது போலத்தான் உன் வாழ்வில் சோதனையை கொடுத்து உன் பொறுமையை சோதிப்பேனே தவிர உன்னை என்றும் வேதனையில் உன் சாயப்பா வீழ்த்த மாட்டேன். கடைசி நிமிடத்தில் ஒரு அதிசயம் செய்வேன். ஆனந்தத்தை ஆள காத்து கொண்டிரு. கண்டிப்பாக கிடைக்கும் என் செல்லமே. இப்பொழுது இருக்கும் சூழல் புரிகிறது. நீ நினைத்த மாதிரி சில நிகழ்வுகள் நடக்காத போது உனக்கு ஏமாற்றம் அளிக்கிறது. ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு. தாமதமானாலும் சரியான நிகழ்வுகள் வாழ்வில் நிகழ வேண்டும் என்று நினை. நிச்சயமாக நல்லது நடக்கும் என் செல்லமே. நீ எவ்வளவோ முயற்சித்தும் உன்னால் உறங்க முடியவில்லை. கண்களை மூடினால் கவலைகள் உன் கண்முன்னே வருகின்றன. பல மாதங்களாக இல்லாத இரவு நேர பிரச்சனை இப்போது மீண்டும் வந்து உன்னை வருத்துவதாக கூறுகிறாய். உன் மனம் குழப்பமான சூழ்நிலை எல்லா பிரச்சனைகளையும் ஒன்றாக கலந்து உருவாக்கி அதை தீர்க்க போராடுகிறது. எல்லாவற்றுக்கும் காலம் நேரம் உண்டு. எல்லாம் தனித்தனியாக தீர்க்கப்பட வேண்டும். உன் சாயப்பா முன்பே கூறியது போல் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். நிச்சயமாக நான் சொன்னபடிதான் உன் இல்லத்தில் விளக்கு ஏற்று என்று சொன்னேன். நிச்சயமாக இருள் அகலும் என் செல்லமே. தீபத்தால் உன் மன இருள் அகலும். ஒளியால் உன் மனமும் வாழ்வும் நிறைவதை கண்டிப்பாக அந்த தருணத்தில் உணர்வாய். வாழ்க்கை யுத்தம் போன்றதுதான் என் செல்லமே. அதில் எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு எதிரிகள் இருக்கிறார்கள் தெரியுமா? அவ்வளவு எதிரிகள் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை அல்லவா? எதிரிகளை கையாள கற்றுக்கொள். எதிரிகளை கண்டு ஓடி ஒளிய வேண்டாம். ஒரு முறை எதிர்த்து நில். அதில் நிச்சயமாக வெற்றி பெறுவது எப்படி என்று உனக்கு ஒரு பக்குவம் கிடைக்கும். அதில் ஒரு பாடம் கிடைக்கும். அதில் ஒரு அனுபவம் கிடைக்கும். புரிகிறதா என் செல்லமே? உன் மனதில் நீ உண்மையாக இருந்தால் மட்டும் போதும். உன்னை சுற்றி உள்ள போலியான உறவுகளை உன் சாயப்பா நான் உன்னை விட்டு விலக்கி விடுவேன்.
அதே நேரத்தில் நிதானத்தை கடைபிடி. நேரம் ஆக ஆக நெளிந்து நிற்கும் நீரை போல நிலைமை சரியாகும், மனசும் தெளிவாகும். ஆம், நீ என் மீது கொண்ட தூய்மையான பக்தியினால் இந்த சாயப்பாவின் மனம் குளிர்ந்தது. இனி நீ என்னிடம் கேட்கும் வரத்தை உனக்கு கொடுத்து உன் மனதை நிச்சயமாக குளிர வைப்பேன். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என் செல்லமே. கவலைப்படாதே. நீ தவறு செய்திருந்தால் வயது வித்தியாசமின்றி தயங்காமல் மன்னிப்பு கேள். நீ தவறு செய்யவில்லை என்றால் வயது வித்தியாசம் பாராமல் எதிர்த்து நில். 2 இடத்திலும் நீ அமைதி காத்தாய் என்றால் உன்னையே குற்றவாளியாக முடிவு செய்து விடுவார்கள். புரிகிறதா என் செல்லமே? நம்பி வந்த வாழ்க்கையில் யாரும் தரப்போவதும் இல்லை, தட்டி கொடுப்பவரும் இல்லை என்று வேதனைப்படுகிறாய். கலங்காதே என் செல்லமே. நீ துவாரகமாய் என் செல்ல குழந்தை. நெஞ்சில் கவலையை நித்தமும் பயிராக்கி வாழுதல் ஒடிந்த கோளுக்கு சமமாகும். இறைவனிடம் பாரத்தை போட்டு கடமையாற்ற மட்டும் துணிவதே கவலையை போக்கும் மருந்து. துன்பத்திற்கு சாயப்பா நிச்சயமாக துணை இருப்பான் என்று நினை. கவலையற்று மன அமைதியாக இருக்க கற்றுக்கொள். காலம் ஒரு பொன்னான வாழ்வை கொண்டு வந்து சேர்க்கும். இது சாயப்பாவின் அருள் வாக்கு என் செல்லமே. அடுத்தடுத்து வரும் திருப்பங்களால் உன் விருப்பங்கள் நிறைவேறும். ஆனால் சில திருப்பங்கள் அச்சுறுத்துவது போல தோன்றினாலும் நன்மையாக முடியும். நீ சிலரிடம் இருந்து விலகினாலும் உன் மதிப்பு குறைவதில்லை. அவர்கள் உன்னை தேடி வருவார்கள். நீ செய்த நல்ல கர்மாக்கள் உன்னை உயர்த்தி பிடிக்கின்றன. யாரையும் பகைத்து கொள்ளவோ வெறுக்கவோ செய்யாதே என் செல்லமே. யாரையும் பகைக்கவோ வெறுக்கவோ செய்யவே வேண்டாம். அவர்கள் உன் வளர்ச்சியில் முன் வந்து உதவுவார்கள். அன்பும் கருணையும் எப்போதும் உன் மனதில் இருக்கட்டும். நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். உன் முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி தரும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இனி பல அதிசயங்கள் நடக்கப் போகிறது. நான் உன்னை தேர்வு செய்து விட்டேன். இதோ உன் கனவில் வந்து நிச்சயமாக நல்லதொரு விதமாக காட்சி கொடுப்பேன். நீ தினமும் சாயி சாயி என்று என்னை மனதார கேட்டுக்கொண்டிருக்கும் நல்லதொரு விஷயத்தை உனக்கு நான் கூடிய விரைவில் நடத்தி தரப்போகிறேன். பொறுமையாக இரு, நம்பிக்கையோடு காத்திரு என் செல்லமே. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாயிராம், ஓம் சாயிராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.